ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு புதுவிதமான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதோடைய ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ இன்கம் டேக்ஸ்லேருந்து வேக்கன்சி வந்திருக்கு. அதில் சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரின்னு 22 போஸ்ட் இருக்குது. ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு 20 போஸ்ட் இருக்குது. அதில் எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 5, ஓபிசிக்கு 4, இடபிள்யூஎஸ்க்கு 5, ஜென்ரலுக்கு 7, ஹரிசாண்டல் வேக்கன்சியில் பிடபிள்யூடிக்கு 3 வேக்கன்சி. அதே மாதிரி ப்ரைவேட் செக்ரட்டரிலையும் எஸ்சிக்கு 5, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 0, இடபிள்யூஎஸ்க்கு 3, ஜென்ரலுக்கு 10, ஹரிசாண்டல் வேக்கன்சியில் பிடபிள்யூடிக்கு 2. இப்போ சேலரி பார்த்தோம்னா சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு 47,600 ரூபா, ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு 44,900 ரூபா. இதோடைய எலிஜிபிலிட்டி அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் டிகிரி முடிச்சிருக்கணும். இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் 120 வேர்ட்ஸு பெர் மினிட்ஸ், 120 வேர்ட்ஸ் பெர் மினிட் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கணும். அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ், அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, பேஜ் மேக்கரு, இதெல்லாமே ஒரு பேசிக் நாலேஜ் உங்கள்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஏஜ் லிமிட் 35 தாண்டி இருக்கக்கூடாது. எஸ்சி எஸ்டிக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்புறம் எக்ஸாம் சென்டர் ரிட்டன் எக்ஸாமு, ஸ்கில் டெஸ்ட்னால் அந்த 120 வேர்ட்ஸ் பெர் மினிட் சொன்னால இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டு, அதுவும் ரிட்டன் எக்ஸாமும் இந்த எக்ஸாம் சென்டரில் மட்டும்தான் நடக்கும். இந்த 9 சென்டரில் மட்டும்தான் நடக்கும். டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை, பெங்களூர், கவுகாத்தி, லக்னோ, அகமதாபாத், ஹைதராபாத், இங்கே மட்டும்தான் நடக்கும். 9 சென்டர் தான் இருக்குது. ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ் என்னென்னு பார்த்தோன்னா பேப்பர் 1, பேப்பர் 2, அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூ, மொத்தம் 4 ப்ராசஸ்ஸு. பேப்பர் 1 ஜென்ரல் இங்கிலீஷு, பேப்பர் 2 ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ரீசனிங்கு. ஜென்ரல் இங்கிலீஷ் 100 மார்க்கு, ஜென்ரல் நாலேஜ் ரீசனிங்கு 100 மார்க்கு, ஸ்கில் டெஸ்ட்டு 100 மார்க்கு, பர்சனல் என்ட்ரி 75 மார்க். இந்த 375 மார்க்கு தான் உங்களை தீர்மானிக்கும். இப்போ ஜென்ரல் இங்கிலீஷில் என்ன இருக்கும்னா சிலபஸ்ஸு எஸ்ஐ ஆஃப் மினிமம் 200 வேர்ட்ஸ், லெட்டர் ரைட்டிங், ப்ரீசியஸ் ரைட்டிங் அண்டு கிராமர். அதாவது எஸ்ஐ ரைட்டிங் மாதிரி தான் இருக்கும். 250 வேர்டுக்கு நீங்கள் எழுதணும். லெட்டர் ரைட்டிங்காகவும் இருக்கும், ப்ரீசியஸ் ரைட்டிங்காகவும் இருக்கும், கிராமராகவும் இருக்கும். மொத்தம் 100 மார்க்குக்கு. பேப்பர் 2 ஜென்ரல் நாலேஜுக்கு ஜென்ரல் நாலேஜு, ஜென்ரல் ஸ்டடீஸு, லாஜிக்கல் ரீசனிங்கு, கரண்ட் அஃபேர்ஸ், இது 4மே சேர்ந்து 100 மார்க் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் 120 வேர்ட்ஸ் பெர் மினிட்டுக்கு உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை அங்கே திறமையாக ஸ்கில் டெஸ்ட்டை வச்சும் பார்ப்பாங்க. அதே இது இங்கிலீஷ் டைப்பிங் 45 வேர்டு பெர் மினிட்ஸு. இங்கிலீஷ் டைப்பிங்கில் 45 வேர்டும், இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் 120 வேர்டும் இருக்கணும். பர்சனல் என்ட்ரி 75 மார்க்கு. அது உங்களுடைய திறமையை பொறுத்து. இப்போ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னா, மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இன் ஈச் பேப்பர் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 40% மார்க் எடுக்கணும். ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் 35 எடுக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியாக இருந்தால் 30% எடுக்கணும். அக்ரீடு மார்க் ஆஃப் போத் பேப்பர் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன், 2 பேப்பரும் சேர்த்து ஜென்ரல் 50 எடுக்கணும். ஓபிசியும் இடபிள்யூஎஸும் 45 எடுக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி 40 எடுக்கணும். ஒரு பேப்பர் மட்டும் தனித்தனியாக நீங்கள் 40 எடுக்கணும். 2 பேப்பரையும் சேர்த்து நீங்கள் ஆவரேஜ் 50 இருக்கணும். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. Skill test shall be evaluated only in respect of those candidate who would secure minimum qualification mark in written examination. அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வைக்கிற கட் ஆஃபில் யார் பாஸ் ஆகிறாங்களோ அவங்க தான் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வருவாங்க. ஒன்லி தூஸ் கேண்டிடேட் ஹூ ஆர் ஷார்ட் லிஸ்டட் ஆஃப்டர் ஸ்கில் டெஸ்ட். ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறவங்க தான் பர்சனல் இன்டர்வியூக்கு போவாங்க. ஓவரால் மெரிட் லிஸ்ட் ஷால் பி ட்ரான் ஆன் தி பேசிஸ் ஆஃப் காம்பைன்டு மெரிட் அக்யூர்ட் பை தி கேண்டிடேட் இன் ஸ்கில் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ. அதாவது ஓவரால் மெரிட் லிஸ்ட் நீங்கள் எடுக்கிற ஸ்கில் டெஸ்ட்டையும் இன்டர்வியூ மார்க்கையும் வச்சு தான் அவங்க பண்ணுவாங்களே தவிர ரிட்டன் மார்க்கே எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது ஃபுல் டீட்டெயில் பார்த்தா தான் தெரியும். ஓகே, இப்போ 10th மார்க் ஷீட்டில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு எடுத்துக்குருவாங்க. டிகிரி மார்க் ஷீட் எல்லா மார்க் ஷீட்டும் ப்ரொஃபஷ்னல்லேருந்து ஓவரால் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோடு நீங்கள் 2 செட் ஜெராக்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் 2 செட் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பியோடு நீங்கள் அப்லோட் பண்ணணும்.
அப்புறம் மீதி உள்ளதெல்லாம் தேவையில்ல. டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ரிலவெண்ட் டாக்குமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் ஏஜ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கோ ஏஜுக்கோ அப்புறம் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கோ இது எதுக்குமே நீங்கள் வைக்கலைன்னா உங்களுக்கு டிஸ்குவாலிஃபைடு தான் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் டிஸ்குவாலிஃபைடு தான் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ப்ராபபேஷன் பீரியடு 2 வருஷம். த செலக்டட் கேண்டிடேட் ஷால் பி ஆன் ப்ராபபேஷன் பீரியட் 2 years. 2 வருஷம் ப்ராபபேஷன் பீரியடு. அதுக்கப்புறம் பெர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க. மொத்தத்தில் கவர்மெண்ட் ஜாப்னாலே செலக்ட் ஆனாலே பெர்மனெண்ட் தான். இது வந்து அந்த என்ஓசி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்கள்ல அவங்க வாங்குகிற என்ஓசி. அவ்வளோதான், நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சு. இப்போ சிலபஸை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்குறோங்க. லாஸ்ட்டாக சிலபஸ் இந்த இருக்குது. ஜென்ரல் இங்கிலீஷு 250 வேர்டுக்கு எஸ்ஏ, லெட்டர் ரைட்டிங், ப்ரீசியஸ் ரைட்டிங்கு, கிராமர் எழுதணும். ஜென்ரல் நாலேஜ் ரீசனிங்கில் ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஸ்டடீஸு, அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் சேர்த்து 100 மார்க்கு. ஸ்கில் டெஸ்ட்டு 100 மார்க்கு. பர்சனல் இன்டர்வியூ 75 மார்க்கு. ஓகேங்க. ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து நம்மளுடைய கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதுலேயும் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.